வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியும், கடையில இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளவு சனமா கிடக்கு. Dua வந்து already கந்த பாக்க தொடங்கிட்டார். கந்த பாப்பு அப்படிங்க. பசிக்கும்ல. அப்போ பசிக்கும்ல எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. சஜு பைட் சொந்தங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. யாழ்ப்பாணத்துக்கு நான் வரக்குள்ளே வந்து இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருந்த ஒரு முக்கியமான கடை இந்த கேபிசி பாபிக்யூ. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த கேபிசி பாபிக்யூவில் வந்து பாபிக்யூ சிக்கன் நல்லா இருக்குமென்னு சொல்லி. ஸோ நாங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு வந்தாங்க. உண்மையாக சொன்னால் இப்போ இருந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்தாங்க. சரியான சனம். என்னடி சொல்கிறேன்? எவ்வளோ சனம் பண்ணி வாருங்க. உங்களுக்கு இங்கே இருக்கிற பைக்குகளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு காட்டினாலே விளங்கும் இந்த கேபிசி பாபிக்யூவில் எவ்வளோ சனம் நிற்குதுன்னு சொல்லி. நீ என்ன சொல்ற? இது வந்து மானிப்பாய் ரோட்டில் வந்து 5 சந்தியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த லொக்கேஷன் கொஞ்சம் அந்தளவு தெளிவாக சொல்ல தெரியல, ஏன்னா நம்ம யாழ்ப்பாணத்துக்கு புதுசு தானே. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கேபிசி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட். இவங்களோட ஸ்பெஷலே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபிக்யூ சிக்கனும் பரோட்டாவும் தான். ஸோ இவங்களோட மெனு வந்து சரியான ஒரு சிம்பிளான மெனு, பாபிக்யூ சிக்கனும் பரோட்டாவும். ஸோ பாருங்க இவ்வளோ சொன்ன வந்து வாங்க கடைக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எவ்வளோ க்ஷணம் பண்ணிட்டு வாருங்க. என்னடி சொல்ற? சரியான க்ரௌடாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போவே ஆர்டர் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கூட ஆயிடுது. ஸோ இன்னும் வரல. நான் அவ்வளோ க்ரௌட் நமக்கு முதல் வந்து வெயிட் பண்ணுறாங்களே அவ்வளோ பேர் இருக்காங்க. One eternity later. இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸான பாபிக்யூ கடை கேபிசி கடை. மறுபடியும் முதல்ல நான் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வாரத்துக்கு முதலே ரெக்கமெண்டேஷன் கேட்ட இடத்துல வந்து இந்த கேபிசி பாபிக்யூ கடையும் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரெக்கமெண்டடான. பாபிக்யூல கேபிசிக்கு வந்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நானும் வந்து என்ன சொல்கிறேன், நார்மலாக சரி போனால் பாபிக்யூ டக்குன்னு எடுத்துடலாம்ன்ற ஒரு ஐடியாவில் வந்தேன். நான் வந்து பார்த்த பிறகுதான் எனக்கே தெரியும், கடையில் இருக்கிறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ சனமாக கிடக்கு. காலையில விழுந்துதான் இந்த இடத்தையே பிடிச்சாங்களே. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஆக்கள் ஒழுங்க படாண்டு வந்துருந்தாங்க. உண்மையா தான். ஒரு ஆக்கள் எலும்பு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தா அவங்க எலும்பு சடார்னு வந்து நாங்க இங்க இருந்தாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு இந்த என்ன சொல்றேன், இதை சுற்றி காட்டுனா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சனம் இருக்குது. இதுக்குள்ளேயே ஒரு 100-200 சனம் இருக்கும். உண்மையா தான். ஒரு நல்லா இல்லாத கடைக்கு இவ்வளவு சனம் வராது. இப்ப இந்த கடை திறந்த எவ்வளவுண்ணா? ஜனம் பெருமன் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இது கடை திறந்து எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்மா ஒரு 7-8 மாசத்துக்கு மேல. மாசமா 6 மாசமா 7-8 மாசம் இருக்கிற ஒரு கடையில சாப்பாடு நல்லா இல்லைன்னா சனம் திரும்ப வராது. சரியா? அப்ப சனம் திரும்ப வருது. இவ்வளவு சனம் ஒரு வீக்கெண்ட்ல இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னா கட்டாயம் நல்லா இருக்கு. நல்ல சாப்பாடு இருக்கும். ஓகே, சாப்பிடுறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். எப்படி இருக்குன்னு நாங்க சொல்லுவோம். நாங்க உங்களுக்கு ஒரு ரிவ்யூ ஒன்று தருவோம். காசு இல்லப்பா. நம்ம ஏன் அதுக்குள்ள போய் அந்த கிச்சனுக்குள்ள என்ன நடக்குன்னு பார்த்து வரக்கூடாது. சரி, போய் பார்த்து அதே ஆக்களை காட்டுவோம். இப்படி சிக்கன் பரோட்டா இப்படி ஸ்டைலா எல்லாம் போடுறாங்கன்னு காட்டுவோம். ரைட், ஓகே, வாங்க போ. சரி, வாங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து மிஸ்டர் துவா நம்மளுக்கு ஒரு பாபிக்யூ டூர் கூட்டி போறார். ஹாய். Hey, everybody. நான் இருக்கோம். பறக்க விடுவீங்களா? இல்லையா? யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. அண்ணன் ஸ்டைலா பாபிக்யூ போட்டு கொண்டிருக்கார். பாபிக்யூல பரோட்டா செய்யணும். பரோட்டா போட்டு இப்போ பறக்க விடுவாங்க. நல்லா வேகுது.
என்னண்ணா தொடர்ந்து இப்படி தான் க்ரௌடா இருக்கும் ஏண்டா இது இப்ப இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை ஓடியாவா இல்ல கொக்கர கொக்கரக்கோ தேவலே கொந்தளிக்கும் நெஞ்சிலே குத்து வாங்கும் நெஞ்சிலே அக்கறை காட்டினா தேவலே கொக்கரக்கோ 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 கோ கோ டேய் அவன் செத்துட்டான்டா. இதுக்கு மேல வந்துறீங்களா மிஸ்டர் துவா? இதுக்கு முதல்ல நாங்க எத்தனை வந்தாங்க அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இந்த கடைக்கு ஒரு 2-3 தடவை வீடியோவே போட்டுருக்கோம். வீடியோவே 2-3 நேரம் போடுறீங்க. 100% ப்ரொஃபஷனல். அந்த மெயினா ஒரு அண்ணா தான் காலையில அவர் தான் மிஸ்ஸிங். ஆனால் தம்பி நிற்கிறார் போல. வணக்கம் அண்ணா. இது நாங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒரு இந்த கடையை எப்படி வீடியோ எடுத்து போடுவோம். என்னமா இப்ப நிலவரம் போகுது. எவ்வளவு நாளா நீங்க இந்த வேலை செய்றீங்க? அரு மச பண்ணிக்கிட்டா நானே 6 மாசமா அப்படியே பண்ணி இந்த தடவை எரியுமே உங்களுக்கு. நான் ஒரு 3 வருஷம். இப்ப சாவச்சேரியிலேயும் திறந்துட்டீங்க போல. அதுக்கு ஒரு போய் கை பண்ண தானே என்னென்ன சொல்றான் பாருங்க. இந்த பக்தியை பாருங்க. உண்மையா இந்த நிற்கலாங்க என்னென்னு உண்மையா செய்யணுமோ தெரியல. பாவங்கள்லாம் உண்மையா இவ்வளவு நல்ல சாப்பாடு ஏதாவது இதைக்கு தான் எங்க வாழ்த்துக்கள் சொல்லணும். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அது ஒரு முட்டை பாத்திரியா? வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வெளினா என்னன்னு. அல்ல போனா பாட்டா போடுறா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. 1 hour later. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த சிக்கன் பார்பிக்யூ வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்கள் இந்த பார்பிக்யூ நான் நார்மலாக ஒரு ரிவ்யூ கொடுக்க மட்டும் தான் வந்தேன். பட் இவ்வளோ ஆட்கள் இருக்கிறத பார்த்தோன்னே இந்த பார்பிக்யூல என்ன இருக்கு சவுண்ட் பார்க்குற அவ்வளோ ஆசை. அவ்வளோ டேஸ்டான பார்பிக்யூ இவ்வளோ பேர் லைன்ல இருந்து போயிட்டு போகிற என்ன சொல்றேன். நிறைய கோவா இருந்திருக்காங்க, மயோனிஸ் தந்திருக்காங்க, கெச்சப் தந்திருக்காங்க, 4 பரோட்டா தந்திருக்காங்க, புளிஞ்சு விடுறதுக்கு லைம் எல்லாம் தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கந்த பார்த்து மிஸ்டர் துவா வந்து ஆல்ரெடி கந்த பார்க்க தொடங்கிட்டார். நம்மளுக்கும் கந்த பார்ப்போம் அப்படிங்க. என்னது அப்போ நான் இதாக்குறேன். என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. இனிமே கத்தி காட்டா காரி திப்புவாங்கல்ல. அவ்வளோ ஒரு சரி எடுங்க எடுங்க எடுங்க. நீ ஜேம்ஸ் பாண்ட் தான். அதாவது தம்பி விற்கிற கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு போறேன். உள்ளுக்கு நல்லா இருக்கு. பாதிக்கு எப்படி பிடிக்கும் நம்ம பாதிக்கிறோம். நல்ல மசாலா நல்லா இருக்கு. அந்த மசாலாவை மறைச்சிருக்கு. நல்லா இருக்கு. சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம். சாத்திக்கிட்டேன் உரைப்பும் நல்லா இருக்குன்னு
உரைப்பு நல்லா இருக்கு. ஆனா பாபிக்கூட ஸ்பெஷலே வந்து என்ன பார்த்தீங்களா, அந்த தேசிட்டு அதை எடுத்து பாபிக்குள்ள புரியும். வேற லெவல். இப்ப அடுத்தது வந்து இந்த பாபிக்கு நம்ம இவங்களோட ஒவ்வொரு ஐட்டத்தோடையும் தந்திரிக்கிற ஒவ்வொரு ஐட்டத்தோடையும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்டா வந்து மைனஸ் நல்லா இருக்கு. அடுத்து இவனை கேச்சப் பெரிய பரோட்டாவும் அப்படி மங்களுக்கு பாயிட்டு ஃபுல்லா தான் 4 பரோட்டா, ஒரு முழு கோழி, மைனஸ் கெச்சப் எல்லாம் வச்சு 1500 ரூபா. 1900 1900. ஓகே, எனக்கு இந்த டேஸ்ட் கொடுக்கலாம். நல்லா இருக்கு. இந்த காலுக்கு இட்ஸ் சோ எம்பாரசிங். கொடுக்கலாம், நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் கேமராமேனை வந்து நிறைய நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம். ஸோ இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு எடிட்டிங் வீடியோ தரோம். நல்ல அன்னையில சாப்பாடு கிடையாது. மூணு பேர் எப்படிங்களா? ஏப்ரல் ஃபூல். இப்ப நாங்க பாதிக்கு சாப்பிட்டு முடிஞ்சிடும். இப்படி இருந்தது நாங்கள் ஏற்கனவே உண்மையா இந்த பாபிக்யூ வந்து யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்புல இருந்து கொழும்புல இங்க இருந்து வாரிக்கல யாழ்ப்பாணத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த கேபிசி பாபிக்யூ கடையை நீங்க கட்டாயம் நம்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேர்த்தை ட்ரை பண்ணி நீங்க ட்ரை பண்றதுக்கு ஒரு பேர்த்தான உண்மையா நல்லா இருக்கு. 9 மணிக்கு சில 12 என்னன்னா ஒரு விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் க்ரௌட் இல்லை, நல்ல க்ரௌடான. ஸோ நீங்க உடனே கிடைக்க வேண்டியது பட் கிடைக்கும், டேஸ்டா கிடைக்கும். ஒரு அரை மணி நேரமா அதை சொல்லிக்கிறேன். பார்த்துட்டு 10 நிமிஷம் பாதிக்கிறது ராஜ்யங்களை பேசுறேன். அரை மணி நேரமாகும். ஆனா அந்த அரை மணி நேரம் ஒரு வீடியோ சொல்லுங்க. ஏன்னா டேஸ்ட் வைஸா நல்லா இருக்கு, நல்ல புளிப்பா, நல்ல அந்த மசாலா இறங்கி அதுக்கு மேல அவங்க போட்டு தர கோவா, வெங்காயம், கெச்சப், மயோனீஸ், பரோட்டா இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க சாப்பிடக்கூட உங்களுக்கு அந்த 1900 ரூபாய் பரவாயில்லடா இன்னொன்று எடுப்போம்டா என்ற ரேஞ்சுக்கு இருக்கு. நாங்க இன்னும் கொஞ்சம் எடுக்கத்தான் ஆசை. ஆனா இந்த காலமேலே கொஞ்சம் கடையில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் வயிற்றுக்கு இடம் இல்லை. நீங்க இங்க வாரீங்கன்னா கட்டாயம் நான் சொன்ன மாதிரி இந்த பாய்க்கு ஒரு அரை மணி நேரம் சென்றாலும் பிரச்சனை இல்லை. இருந்து ஒரு நேரத்தில் அதிகம் ஃபேமிலியோடையோ சரி ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட ஒரு நல்ல இடம் நாங்க சொல்லுவோம். நாங்க சொல்லுவோம் மக்கள் இப்போ ஒஃபர்ஸ் போட போறாங்களா, கிட்டத்தட்ட ஒரு 5ஆம் தேதி மட்டும் அவங்க ஒஃபர்ஸ் போடுவாங்க. அதனால ஒஃபர்ஸ் ஏதாவது போட்டாலும் நாங்கள் வீடியோ போடுவோம். அதனால நான் டிக்டாக் ஐடியா ஃபாலோ பண்ணி உங்களோட ஃபுல் சப்போர்ட் தாங்க. உங்களோட டிக்டாக் ஐடியா என்ன டிக்டாக் ஐடி வந்து சஜு பைட்ஸ் உங்களோட ஃபுல் சப்போர்ட் தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் வந்துருக்கீங்க, அதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் தாங்க. இந்த பாய்க்கும் பிடிக்குமெண்டா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே பாய். ஸோ அப்படியா முக்கியமான விஷயம், மறக்காம சஜு பைட்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.